ஓகேண்ணா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இதுதான் வாழை மீன் சொல்லுவாங்க, சுண்ணாம்பு வாழைன்னு சொல்லுவாங்க. சூப்பரா இருக்கும், வேற லெவல். இந்த வாழைலாம் நிறைய வரும், ஆனா இந்த சைஸ்லாம் கொஞ்சம் ரேர் தான். சின்ன சின்ன வாழை தான் அதிகமாக வரும். இந்த மாதிரி சைஸ்லாம் சூப்பரா இருக்கும். இது வறுத்தால் நல்லா இருக்கும், குழம்பு வச்சால் நல்லா இருக்கும். இது வந்து இந்த வாழை சுண்ணாம்போட சாப்பிட்டா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் சொல்றாங்க. அதனால இது நீங்க வாங்கி சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும், உடம்புக்கு சூப்பரா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே எப்படி கட் பண்ணணும் பாருங்க. மறக்காம ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலை. தலையை தூர போட்டுருவோம், பாடி மட்டும் நல்லா இருக்குது. மீனோட கருவாடு தான் சூப்பராக கருவாடு செமையா இருக்கும். கருவாடு சுண்ணாம்பு எடுக்கலையா? சுண்ணாம்பெல்லாம் எடுக்கூடாது, அதான் நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தாங்க. சுண்ணாம்பெல்லாம் சாப்பிடுவோம். சுண்ணாம்பு எடுக்கிறாங்க, அவங்க தெரியாதவங்க எடுப்பாங்க. வாயில வந்து துவர்ப்பு சக்தி இருக்கும். சுண்ணாம்பு தான் துவர்ப்பா இருக்கு, சுண்ணாம்பு எடுத்துருவாங்க. நான் சுண்ணாம்போட தான் சாப்பிட்ருக்கேன். இது